Hello friends, welcome back to my channel. நம்ம எவ்வளவு சீக்கிரமா காலையில டைம் வந்து பாத்தீங்கன்னா 6:50. இப்போ எங்க வந்து கிளம்பிட்டு இருக்கோம்னா என்னோட அம்மா வீட்டுக்கு வந்து போறோம். ஏன்னா அங்க வந்து கோயில் திருவிழா. போற வழியில ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும். அது வந்து கிராமம், ரெண்டு சைடு வயல்வெளி, ஆறு இதெல்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணலாம். வீட்டை விட்டு கிளம்பணுனையும் இந்த நண்டுகளுக்கு எப்படித்தான் பசிக்குமோங்க தெரியலை. வெளியில் வந்தாவே சாப்பிட்டே ஆகணுன்ற பிளான் பண்ணியே வருவாங்க போல். பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வந்திருக்கேன், அதுக்குள்ளே எனக்கு பசிக்குதுமான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் காஃபி டீ வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்மளோட செல்லப்பிராணிக்கு 2 பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கி போட்டுட்டு நம்மளோட டே வந்து இன்னைக்கு சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. காஃபியோட போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கிராமத்தை வந்து சுற்றி காட்ட போகிறேங்க. உண்மையிலே கிராமம் வந்து இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு காலையில் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் அடித்து சொல்வேன், இந்த ஒரு மார்னிங் வைப்பு அந்த ஃபீலிங்ஸை வந்து உங்களால் சிட்டியில் வந்து கண்டிப்பாக வாங்கவே முடியாது, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி அழகான வியூஸ் உங்களால் அங்கே பார்க்கவும் முடியாது. வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் இதை ரசிச்சுக்கிட்டே ஊருக்கு வந்து போகலாம். இதுதாங்க விண்டு மில்லு. நம்ம போடி டு தேவாரம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து விண்டு மில்ஸ் வந்து இருக்குது. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ வந்து அழகாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா தோட்டத்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்கங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எந்த டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. வேலைக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பை வாக்காக தான் போவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸே தனியாக வந்து தேவைப்பட மாட்டேங்குது.
பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆற்றுல குளித்த அனுபவம் யாருக்காச்சு இருக்குன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது மாதிரி குளிக்க ரொம்ப பிடிக்கும்னாலும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வர வழியெல்லாம் நம்மளோட நேச்சரிஸில் என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மளும் ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. நம்ம 2 நண்டூஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்கங்க. திருவிழா வைப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களோட சேர்ந்து நீங்களும் கோயிலுக்கு வாங்க. நான் சாமி கும்பிடுறேன். நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து சாமி கும்பிட்டு அம்மனோட அருளை வந்து நீங்களும் பெற்றுக்கோங்க. கேர்ள்ஸோட ஃபேவரட்டாக நைட்டி தாங்க. நைட்டிக்கு மாறியாச்சு. இப்போது மறுநாளுக்கான பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாம் வந்து நானும் என்னோட அண்ணியும் சேர்ந்து ஊர் கதை, உலக கதை, போன கதை, வந்த கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு ஜாலியாக அரட்டடிச்சுக்கிட்டே பூ கட்டிகிட்டு இருந்தோங்க. அப்போ என்னோட பொண்ணுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விளையாட்டு. ஊருக்கு அம்மா வீட்டுக்கு வர்றது எனக்கு குசியாக இருக்கோ இல்லையோங்க, இந்த 2 வாண்டு நண்டுகளுக்கும் தாங்க பயங்கர குசி. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க. இவங்க இந்த 4 நாளாக இவங்களை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. உங்களோட குழந்தைகளும் இப்படித்தான் வந்து அவங்க பாட்டி தாத்தா வீட்டுக்கு போனால் பண்ணுவாங்களான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் அண்ணியை பயங்கரமாக வந்து வம்பிழுத்துட்டு இருக்காங்க என் சின்ன பொண்ணு. அவங்கள வம்பிழுத்து அதுக்கடுத்து போர் அடித்ததுக்கப்புறம் என்னோட தங்கச்சிக்கிட்ட வந்து போயாச்சு. என் தங்கச்சியை வந்து அழுகவே வச்சுட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த 4 நாளும் அவங்க பண்ண லூட்டி இருக்கே தாங்கவே முடியலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சிக்கு வந்து ரொம்ப லாங் ஹேர் இருக்கும். என் 2 நண்டுகளுக்கும் பார்த்திங்கன்னா ஹேர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என் தங்கச்சிக்கிட்ட கீப்பான கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எப்படிக்கா உங்களுக்கு மட்டும் இவ்வளோ முடி இருக்குது, சீக்ரெட் சொல்லுங்கன்னு. அதுக்கு என் தங்கச்சி சொன்ன பதிலை பார்த்திங்கன்னா, நல்லா அதுக்கு சாப்பிடணும். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து காய்கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதுக்கப்புறம் கீரை வகைகள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என் தங்கச்சி சொன்னால் காய்கறி, கீரை வகைகள், கருவேப்பிலை நிறையா வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளோட ஹேருக்கும் பார்த்திங்கன்னா நேச்சுரல் வந்து ஹேர் பேக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்க கிராமத்தில். கத்தாழை இது எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்குங்க. அதுதான் என்னோடய தங்கச்சி வந்து இப்போ பார்த்திங்கன்னா லாங் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து உண்மையிலே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் வந்து ஹேர் ஆயில்ஸ் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறத விட நேச்சுரல் வேல வந்து நீங்கள் ஃபுட்டாவோ வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக 100% வந்து ரிசல்ட்டை கொடுக்குங்க.
எத்தாது தலை சுத்தினா சாயாந்தி பொடி பொடி கட்டிக்கோ பாய் வீட்டில் வர சாப்பிட ஆமா தலைவலிக்குதுன்னு சொன்னா சாண்டு கண்ணு போட்டுரும் பாய் தூக்கி வச்சுக்கிறேன்டி நீ சொல்றது ஆடுது பாரு இந்த பாரு எனக்கு அம்மாவுக்கு ஆடுது நடக்க மாட்டேன் அவங்க போய் யார் தூக்கி வைப்பேன் தூக்கிட்டு வந்துட்டேன் சார் நான் போய் ஐயோ எதுக்கு